ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா அடித்து சொல்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. கடைசி வாய்ப்பாக இப்போது நான் சொல்வதையெல்லாம் சரியாக கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதோ நீ பயந்தியோ அதெல்லாமே நடக்க போகுது. எது நடந்துருமோ நினச்சி நீ கவலைப்பட்டியோ அது எதுவும் நடக்காத அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை அப்புறப்படுத்தி நீ எதிர்பார்த்த தேவையான உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயாக யாரையும் வலுக்கட்டாயமாக மாற்றவோ திருத்தவோ முயற்சி செய்யாதே. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ. இல்லை அவங்கள எனக்கு பிடிக்கலை, என் குணமோ அவங்க குணமோ ஒத்து வரலன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவர்களை அப்படியே விட்டுடணுமே தவிர யாரையும் வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சி செஞ்சாதே. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் யாராலும் திருத்தவோ மாற்றவோ முடியாது. அப்படி நீ முயற்சி செஞ்சினா அது இன்னுமே உன்னை சோர்வடைய செய்யும். உன் செயல்களில் தோல்வியும் வந்துவிடுமே செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை தாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தானாகவே மாறுவார்களே தவிர யாரையும் யாராலும் மாற்ற முடியாது. அடுத்தவங்க பேச்சை கேட்டு இங்கே யாரும் திருந்தவும் மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. காலமும் நேரமும் சரியான ஆசிரியராக இருந்து அனைவரையும் தனது தவறுகளை உணர வச்சு திருந்தவும் வைக்கும். நீ செய்ய வேண்டியது என்னன்னா உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய முயற்சியையும் விடாமல் செய்வது மட்டும்தான். நீ நல்ல செயல்களை தொடர்ந்து முயற்சியோடு செய்யும்போது என் அருளால் உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி காட்டுவேன். மற்றவர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்கள திருத்த வேண்டியதை நேரம் பார்த்துக்கும். நீ எப்போதும் உனக்கென சரியான பாதையை உருவாக்கிக்கிட்டு அதில் உறுதியாக நடந்து போக தயாராகு. என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான். அதில் நீ நின்னா போதும்னு இல்லை, நீ தொடர்ந்து போராடி முயற்சி செஞ்சு முன்னேறினா மட்டும்தான் அந்த போர்க்களத்தில் வெற்றியாளனாக மாற முடியும். உன் கவனம் எப்போதுமே உன் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும் என் செல்லமே. மனசுக்குள்ள ஜெயிக்கணும், முன்னேறணும், நல்லா வாழணுங்கிற அந்த தீயை உனக்குள் ஏற்றி வச்சுக்கிட்டே இரு. இந்த ஜெயிக்கணும், முன்னேறணும், வெற்றி பெறணுன்ற அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போகும். நீ சோர்வாக இருந்தாலும் களைப்பாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். சில பேர் எப்படா நீ தோத்து போவ, எப்படா நீ கீழே விழுவன்றதுக்காக உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை கைவிட்டாதே. உன் உள்ளத்தில் ஜெயிச்சே ஆகணும், முன்னேறணுன்ற அந்த நெருப்பு குறையவே கூடாது. நீ கொஞ்சம் சோர்ந்து போனாலும் உனக்குள் இருக்கும் நெருப்பை கொஞ்சம் புகைய விட்டாலும் இந்த உலகம் உன்னை அமுக்கிடும் என் செல்லமே. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீ முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. வெற்றி பெற வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று போராடு. என் அருளால் உன் வாழ்க்கை பாதை பிரகாசிக்கும்படி இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும். நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் இனி உன் வாழ்வின் பாதை ஒளிரும். உன் முயற்சிகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே செய்ய போகிறேன். நல்ல சிந்தனையும் உன்னுடைய நல்ல செயல்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நல்ல பலனை தரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்வில் இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை உயர்த்தி உனக்கு சந்தோஷம் நிரம்பிய வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருளால் இனி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த எல்லா சங்கடங்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலச்சி நிற்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ உன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் வைத்த நம்பிக்கை இப்போது பலன் தரப்போகுது. எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இப்போது நான் பலன் தரப்போகிறேன்.
உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையில வெற்றியின் வடிவத்தை மிளிரச் செய்வேன். நீ எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இப்போது உன்னை உயர்த்தப் போகுது என் தங்கமே. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமாக நல்லதாக நடக்கும். என் அருளால உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடைவாய். நீ ஏங்கி காத்திருந்த அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு அனைத்தையும் உரிய நேரத்தில் வரவேண்டிய நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் அவசரப்படவும் வேணாம், நம்பிக்கை இழக்கவும் வேணாம். உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு முயற்சியும் என் அருளால் சரியான நேரத்தில் நனவாகும். இப்போது உனக்கு தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். உன் இதயத்தில் எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை பயணமும் இந்த வராகி அம்மாவின் செயல் பயணமும் ஒண்ணுதான். ஏன்னா நான் செய்ய போறது எல்லாமே உன் வாழ்க்கையில் தானே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் மீன் போகாது. உன் வாழ்க்கையில இப்போதே நான் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்க போறேன். நீ எது நடக்கலன்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டியோ அந்த ஆசை இப்போது நிறைவேற போகுது. உன் மனதில் நான் ஒருபோதும் ஏமாற்றத்தை தரமாட்டேன். நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு சில விஷயங்கள் தாமதமாகி இருந்தாலும் தடைப்படாமல் இப்போது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி வைக்க நான் வந்துட்டேன். நீண்ட நாளாக உன் மனசுக்குள் இருந்த அத்தனை விருப்பங்களையும் நான் இன்று இரவோடு இரவாகவே நிறைவேற்றி கொடுத்துருவேன். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் அதற்குரிய பலனை உன் கைகளில் கொடுக்க போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காகவே இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில இனி நல்ல செய்திகள் மட்டுமே உன்னை வந்து சேரும். என்னை விடைவிடாமல் நம்பி வணங்கும் உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்வேன். உனக்கு நல்ல கர்மங்களை, நல்ல கர்ம வினைகளை, நல்ல கர்ம பலன்களை கொடுத்து உன்னை மகிழ வச்சு உன்னை வெற்றி அடையவும் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகர்ந்து போகும்படி செய்வேன். உன் மனசு அமைதியோட நம்பிக்கையோட நீ வச்சுக்கிட்டினா நாளைக்கு எல்லாமே தானாக நன்மைக்குரியதாக நல்ல விஷயமாக உன் வாழ்க்கையில நடந்து முடியுமேன்னு செல்லமே. நான் இப்போ சொல்ல போறது எல்லாமே கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. உன் பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீ செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றால் போல உன் வாழ்வில் நற்பலன்களை கிடைக்க செய்வேன். உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான முடிவோட வாழ்க்கையை எதிர்கொள். உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். இனி எல்லாமே நல்லபடியாக மட்டுமே நடக்கும். நான் உனக்கு பலமுறை சொன்னது போல இப்போது துன்பங்கள் நிரந்தரமற்றதாக நிலையற்றதாக உன் வாழ்வில் இருக்க இருந்தாலும் இதை அப்படியே செஞ்சு தலைகீழா திருப்பி போட்டு உன் வாழ்வில் இன்பம் நிரந்தரமாக நிலையாக இருக்கும்படி செய்ய போறேன். நீ பலமுறை துன்பத்தை அனுபவித்து கடந்து வந்திருந்தாலும் இப்போது உன் வாழ்க்கை இன்பமுடையதாக மாறதான் போகுது. உன் கடமைகளை செய்வதை மட்டும் நீ தவற விடாதே. உன் கடமையை நீ மனம் முழுவதும் ஒருமைப்பாட்டோட மிக ஒருங்கிணைந்து சரியாக கவனமாக செய்யும் போது அதற்குரிய பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் அருளை நீ பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் அல்லவா? இனி ஒவ்வொரு நாளும் உன் மனசுல எந்த சலனமும் குழப்பமும் இல்லாம மகிழ்ச்சியோடு நீ வாழும்படியாக நல்ல விஷயங்கள் மட்டுமே உனக்கு நடக்கும்.